முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி ஷிரந்தி ராஜபக்சவுக்கு போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவில் நாளை மறுதினம் காலை 9:30க்கு முன்னிலையாகுமாறு மீண்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 27ஆம் தேதி நிதி குற்ற விசாரணை பிரிவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் அதற்கு 2 வார கால அவகாசம் தேவை என ஷிரந்தி ராஜபக்ச அறிவித்திருந்தார். சிறிலிய எனும் பேரில் நடத்தி செல்லப்பட்ட வங்கிக் கணக்கின் நிதி முறைகேடுகள் குறித்து முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக ஷிரந்தி ராஜபக்சவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவி வகித்த காலப்பகுதியில் சிறிலிய எனும் பேரில் நடத்தி செல்லப்பட்ட வங்கிக் கணக்கின் நிதி முறைகேடுகள் தொடர்பில் நல்லாட்சி அரசாங்கத்தின் காலப்பகுதியில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. ஷிரந்தி ராஜபக்ச உள்ளிட்ட மூவரின் கூட்டு கணக்கான அரச வங்கியொன்றில் சுதுவெல்ல கிளையில் சிறிலிய சவிய கணக்கு திறக்கப்பட்டிருந்தது. வங்கிக் கணக்கை திறப்பதற்காக வழங்கப்பட்ட தகவலில் குறித்த மூவரினதும் முகவரியாக தங்காலையில் உள்ள ஹால்டன் இல்லத்தின் முகவரியே குறிப்பிடப்பட்டிருந்தது. ஷிரந்தி ராஜபக்சவின் தேசிய அடையாள அட்டை இலக்கமாக 222, 222, 222V என்ற இலக்கம் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. சாதாரணமாக பழைய தேசிய அடையாள அட்டை இலக்கத்தின் முதல் 2 இலக்கங்கள் பிறந்த வருடத்தை குறிப்பதுடன் இவ்வாறான இலக்கம் ஒன்று காணப்பட்டமை அசாதாரண நிலைமையாகும். வெளிநாட்டு கடவுச்சீட்டின் இலக்கமே அவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளதாக ஷிரந்தி ராஜபக்ச உள்ளிட்ட தரப்பினர் இது தொடர்பில் அப்போது தெரிவித்திருந்தனர். வங்கி கணக்குக்காக போலி அடையாள அட்டை இலக்கங்கள் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் வகையில் வங்கியின் கணினி கட்டமைப்பில் தரவுகளை உள்ளிடும் போது தவறு ஏற்பட்டுள்ளமையை அவதானிக்க முடிவதாக ஷிரந்தி ராஜபக்ச தரப்பினர் கூறியிருந்தனர். இந்த வங்கி கணக்கினூடாக சந்தேகத்திற்குரிய பல்வேறு கொடுக்கல் வாங்கல்கள் வெளியிடப்பட்டிருந்ததுடன் நல்லாட்சி அரசாங்க காலத்தில் அது தொடர்பான விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. 2015ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஷிரந்தி ராஜபக்சவை போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவுக்கு வருகை தருமாறு கூறப்பட்டிருந்தாலும் அவர் வருகை தரவில்லை. அப்போதைய சபாநாயகர் சமல் ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் அவரிடம் வாக்குமூலம் பெற்றதாக போலீசார் பின்னர் தெரிவித்திருந்தனர். இதனிடையே பிரபல ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் கொலையுடன் தொடர்புடைய விசாரணைகளிலும் சிறிலிய சவிய மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. சிறிலிய சவி அறக்கட்டளைக்கு சொந்தமான WPKA0642 என்ற இலக்கங்களை கொண்ட டிஃபெண்டர் ரக வாகனமே வசீம் தாஜுதீனை கடத்த பயன்படுத்தப்பட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கடந்த 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்தது. இதனிடையே பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவும் நாளை மறுதினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார். திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் குழுவின் உறுப்பினரான கெஹில் பத்தர பத்மே தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைய வாக்குமூலம் பெற்றுக்கொள்வதற்காக அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. கடந்த 26ஆம் தேதி நாமல் ராஜபக்சவிற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதிலும் அவர் இந்திய சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டிருந்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாவதற்கு 1 வார கால அவகாசம் வழங்குமாறும் நாமல் ராஜபக்ச கோரியிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர்.